பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? கிறிஸ்து இயேசுக்குள் சந்தோஷமாக இருக்கிறீங்க நான் விசுவாசிக்கிறேன். சரி, இந்த நாளில் கூட தெய்வனாகிய கர்த்தர் உங்களோடு கூட பேச நினைக்கிற வார்த்தை அது லூக்கா 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்களாம். ஹல்லேலூயா. உன்னதத்தில் இருக்கிற தேவனாகிய கர்த்தர் அவருக்கு யாரெல்லாம் பிரியமாக இருக்கிறாரோ அந்த பிரியமான ஜனங்கள் மேலே சமாதானத்தை அருள போகிறாரா. ஹல்லேலூயா. இன்றைக்கு யார் அவருடைய பிரியமான ஜனங்கள்? நீங்கள் தான் ஏசப்பாவுக்கு பிரியமான ஜனம். நீங்கள் தான் அவருடைய ஜனம். அவர் உங்களுடைய தேவனாக இருக்கிறாரு. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த நாட்களில் இந்த உலகத்தில் யுத்தங்களின் செய்திகள், பஞ்சங்கள், கொடிய வியாதிகள், அப்படி கொள்ளை நோய், இப்படி நிறைய காரியங்கள் இந்த தேசத்தில் நடந்து கொண்டு இருக்குது. அது உங்களுக்கு எல்லாருக்குமே நன்றாய் தெரியும் இல்லைங்களா? ஆனால் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் கூட தேவனாகிய கர்த்தர் உங்களை பாதுகாத்து பராமரித்து அந்த தீமைகள் ஒன்றும் கூட உங்களை அணுகாதபடி பாதுகாத்து கொண்டிருக்கிறாரே. ஏன்னா அவர் உங்கள் மேலே பிரியமாக இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அவர் என்ன சொல்கிறாரு? இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தாலும் நான் உங்களை மறக்க போகிறதில்ல. இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று ஏசப்பா சொல்கிறாரு. ஹல்லேலூயா. பாருங்க, வேதத்தில் தமக்கு பிரியமான ஒரு ஜனம் இருந்தது. ஏசப்பாவுக்கு பிரியமான ஜனம் யார்? அவர்கள் தான் இஸ்ரவேலர்கள். அவங்க ஒரு நாட்டில் அடிமைகளாய் வாழ்ந்து கொண்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் அவங்களுடைய கூக்குரல் ஏசப்பாவை எட்டின மாத்திரத்தில் ஏசப்பா அந்த ஜனங்களை மீட்டு கொள்ளும்படி, அவருக்கு பிரியமான ஜனங்களை மீட்டு கொள்ளும்படி ஒரு மீட்பரை அனுப்புகிறாரு. அனுப்பி அங்கே ஒரு 10 விதமான செயல்களை செயல்படுத்தி அங்கே இருக்கிற அந்த எகிப்தியர் மத்தியில் கர்த்தர் யார், கர்த்தருடைய பிரியமான ஜனங்கள் யார், கர்த்தர் பிரியம் வைத்தா அவர்களுக்கு என்னெல்லாம் செய்வார் என்பதை 10 விதமான காரியத்தை செய்து நிரூபித்து காண்பித்தாரா. ஹல்லேலூயா. கர்த்தர் செயல்படுத்தின மாத்திரத்தில் அங்கே இருக்கிற எகிப்தியரெல்லாம் பயந்து நடுங்கினார்கள். ஒரு கட்டத்தில் அந்த எகிப்து முழுவதுமே ஒரு இருள் அடைந்த ஒரு பட்டணத்தை போல மாறிற்று. ஆனால் தமக்கு பிரியமான இஸ்ரவேல் மக்கள் வாழ்ந்த இடத்துலையோ வெளிச்சமாக இருந்ததாம். அந்த ஜனங்கள் இருளில் அவங்க பிளேஸை விட்டு கூட எஞ்சிக்க முடியலையாம். அந்த மாதிரி ஒரு இருள் அந்த தேசம் முழுவதும் மூடி இருந்ததாம். இப்படி ஏசப்பா தமக்கு பிரியமான ஜனங்களை பூமி இருள் மூடி இருந்தாலும் அவருக்கு பிரியமான ஜனங்களை வெளிச்சத்தை கொடுத்து காப்பாற்றி பராமரித்து ஒரு தீமையும் அவர்களை அணுகாதபடி பாதுகாத்தாராம். பிரியமானவர்களே, இந்த நாட்களில் நீங்கள் அவருக்கு பிரியமான ஜனம் தானே. அவருக்கு நீங்கள் பிரியமாக இருந்தீங்கன்னா ஒரு தீமைகளும் உங்களை அணுகாதபடி அவர் பாதுகாத்து கொள்வார். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த இஸ்ரவேல் மக்கள் அந்த எகிப்து நாட்டில் அடிமைகளாக தான் இருந்தாங்க. ஆனால் அந்த அடிமைகளாக வாழ்ந்த நாட்களில் கூட ஏசப்பா அவங்க கூட இருந்து அவங்களை பாதுகாத்துற இல்லைங்களா? அதே போல் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் கூட அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், மந்தைகளை ஆடுகள் இன்றி போனாலும், தானியம் இன்றி போனாலும் கர்த்தர் உங்களை பாதுகாத்து கொள்வார். எல்லா சூழ்நிலைக்கும் உங்களை தப்புவிப்பார். அந்த தீமையிலேருந்து உங்களை பாதுகாப்பார். ஏன்னா நீங்கள் அவருக்கு பிரியமான ஜனம். அவர் உங்கள் மேலே பிரியமாக இருக்கிறதுனால அவர் என்ன பண்ணுவாராம்? பூமி அனைத்தும் சமாதானத்தால் நிரம்பி இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை சமாதானத்தால் நிரம்பி இருக்கும். ஹல்லேலூயா. உன்னதத்தில் இருக்கிற தேவனை அப்போ நீங்கள் துதித்து மகிழ்வீங்க. அவருக்கு என்றைக்கும் நீங்கள் மகிமை செலுத்துவீங்க. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த வேத வசனத்தின் பிரகாரம் ஏசப்பா உங்கள் மேலே பிரியமாக இருக்கிறாரு.
உங்களுக்கு சமாதானத்தால் உங்களை நிரப்ப போகிறாரு. உங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலை எல்லாமே மாற்ற போகிறாரு. எந்த தீமைகளும் உங்களை அணுகாதபடி அவர் பாதுகாத்து கொள்வார். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாமா? தகப்பனே, இந்த நாளின் வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, மனுஷர் மேலே நீர் பிரியமாக இருந்ததுனால அவர்களுக்கு நீர் சமாதானத்தை கட்டளிட்டு இருக்கிறீங்க ராஜாவே. அப்பா, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ராஜா. அப்பா, நீர் ஒருவரே மகிமைப்படுவீராக. இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எது இல்லாமல் போனாலும் அவர்களுக்கு நீர் கொடுக்கிற ஆசீர்வாதமும் சமாதானம் என்றென்றைக்கும் தங்கி இருப்பதாக ராஜாவே. நம்முடைய சமாதானத்தால் அவர்களை நிரப்பி அவர்கள் எல்லா தீமையிலிருந்து விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க. சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு அந்த சூழ்நிலையை மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தினால உங்களுடைய பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுத்து ஆசீர்வாதமான ஒரு காரியத்தை அவங்க வாழ்க்கையில் செய்து மகிழ பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன். Praise the Lord. God bless you.